நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் நம்ரூத் மன்னனின் நிகழ்வு. நம்ரூத் தனது அதிகாரம் மற்றும் செல்வத்தால் பிடித்து தன்னைத்தான் கடவுள் என அறிவித்தான். அப்போது அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மக்கள் இடையே சத்தியத்தை பரப்ப ஒரு தீர்க்கதரிசியாக அனுப்பினான். நம்ரூத் சொன்னான், நான் உயிரையும் கொடுக்கிறேன், மரணத்தையும் கொடுக்கிறேன். நான் மக்களுக்கு விருப்பம் அளிக்கிறேன், தண்டனையும் தருகிறேன். எனவே நான் தான் கடவுள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அமைதியாக பதிலளித்தார். அல்லாஹ் சூரியனை கிழக்கில் எழச் செய்கிறான், நீ அதை பதின்மேற்கில் எழச் செய்தோட். இந்த வார்த்தைகள் நம்ரூத்தை மௌனமாக்கின. தனது அதிகாரத்தை பேண விரைந்தான். நபியை தண்டிக்க அவரை ஒரு பெரிய நெருப்பில் எரிக்க கட்டளையிட்டான். அவரை நெருப்பில் எரியும் முன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்டார், ஓ அல்லாஹ்வின் தூதரே, உதவ நான் தயாராக இருக்கிறேன், என்ன செய்ய உத்தரவிடுங்கள் டோட். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், இது என் இறைவனின் தேர்வு, நான் அவர் மீதே முழுமையாக நம்புகிறேன், எனக்கு தேவை அல்லாஹ் மட்டுமே டோட். அந்த நேரத்தில் அல்லாஹ் நெருப்பிடம் உத்தரவு விட்டான், ஓ நெருப்பே, இப்ராஹிமுக்கு சமயமாக இரு சாந்தியுடனும் பாதுகாப்புடனும். அந்த நெருப்பு நபிக்கு தீயாய் நடக்கவில்லை, மாறாக அது மலர்ச்செடியாக மாறி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அமைதியாக அதில் அமர்ந்தார். பாடம்: தீவிரமான சோதனைகளிலும் நம்பிக்கையோடு அல்லாஹ்வை சார்ந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கதையில் நமக்கெல்லாம் தைரியமும் ஈமான் நிறைந்த வாழ்க்கைக்கும் ஒரு உயர்ந்த எடுத்துக்காட்டு இருக்கிறது. வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலுக்கு சென்று ரீமிக்ஸ் பொத்தானை கிளிக் செய்தால் அத்தகைய மேஜிக் நடக்கும்.